அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்வது எப்படி? நமது பதிவுக்குள் செல்லும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவசியம் மறக்காமல் நமது பதிவுக்கு லைக் கொடுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் அறிந்து கொள்வது எப்படி? குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்ள சில வழிகள். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தழைக்க குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். கிராமங்களில் மட்டுமல்லாமல் பெரிய நகரங்களில் வாழும் மக்களும் இன்று வரை அவரவர் குலதெய்வத்தை வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை வணங்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சொந்த ஊரை விட்டு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களின் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து அவரவரின் குலதெய்வத்தை வணங்குவார்கள். இன்னும் பலர் குலதெய்வத்திற்கு திருவிழா நடத்துவதும் உண்டு. குலதெய்வம் என்றால் என்ன? முதலில் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வம் தான் நமக்கு எளிதில் அருளினை தரும். குலதெய்வம் தான் நமக்கு எளிதில் அருளினை தரும். மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். நம்ம குலதெய்வம் தான் மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுடைய பலன்களையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகத்தான் காணப்படும். சிறு தெய்வம் என்று அவற்றை அலட்சியம் படுத்தக்கூடாது. அதன் சக்தியை அளவிட முடியாது. குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை கொண்டது. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வம் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. மேலும் குழந்தைக்கு காது குத்துவது, முடிகாணிக்கை போன்ற தங்கள் வீட்டு விசேஷங்களை முதலில் குலதெய்வ கோவிலில் தான் நிறைவேற்றுவார்கள். சரி, நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். காரணம், எப்படி நாம் ஒரு வீட்டிற்குள் செல்வதற்கு முன் அந்த வீட்டில் இருப்பவர்களின் அனுமதியை பெற்ற பிறகே நுழைகிறோமோ அதுபோல் மற்ற தெய்வங்கள் தன் பக்தர்களுக்கு உதவும் முன் குலதெய்வத்தின் அனுமதியை கேட்பார்கள். ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குலதெய்வம் தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்கவே கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம், யாகம் செய்தாலும், ஆலயங்களுக்கு சென்றாலும் நாம் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல கஷ்டங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு மற்ற இடங்கள்ல போய் ஜோதிடத்தை போனீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபடுங்கள், உங்களுக்கு குலதெய்வத்துடைய தோஷம் இருக்கு, அதை சரி பண்ணுங்க அப்படின்வாங்க. அது பார்க்க போனீங்கன்னா அது உண்மையா கூட இருக்கும். ரொம்ப வருடமா நம்ம அந்த குலதெய்வத்தை கும்பிடாம இருப்போம், இல்ல சில பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கும். அதனாலவே நம்ம எந்த தெய்வத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காமவே போகும். சரி, குலதெய்வம் தெரியாதவர்கள் அந்த குலதெய்வம் ஆசி இல்லை என்றால்
முன்னேற்றத்தில் பல தடைகள் ஏற்படுகிறது. துன்பகரமான சம்பவங்கள் நடக்கிறது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்து சமுதாயத்தில் ஒரு சுப செயலை துவங்குவதற்கு முன்னதாக விநாயக பெருமானை வணங்கிய பிறகே புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்பது கட்டாய விதி. அதுபோல குலதெய்வம் தெரியாதவர்கள் அதனை தெரிந்து கொண்டு அந்த குலதெய்வத்தையும் வணங்கி வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலில் பொங்கல் படைத்து வணங்கினால் அந்த பொங்கல் பொங்குவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள் அவர்கள் எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் விலக குலதெய்வத்தை நினைத்து ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வைத்து மனதால் குலதெய்வம் பிரார்த்தனை செய்தால் தடை விலகி விரைவில் நல்ல பலன் காணலாம். குலதெய்வமே தெரியல உங்களுக்கு அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி முடிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், ஆனால் அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கோங்க. என்னைக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அதுதான்றது தெரிய வரும்போது அந்த காணிக்கையை அந்த குலதெய்வத்துக்கு செலுத்தி விடுங்க. அப்போ அந்த மாதிரி முடிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் விலக மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை கட்டி குலதெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்களின் வலது கையில் கட்டினால் குலதெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனை இல்லாமல் விரைவில் உடல் நலம் பெறுவார்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள சில ஆன்மீக குறிப்புகள் இருக்கின்றன. நமது குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி தங்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால், வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நம் வீட்டின் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குலவழக்கத்தின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீப ஆராதனை காட்டி, எங்கள் குலதெய்வமே, நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வேண்டும், உன்னை நாங்கள் அறிய வேண்டும், எங்களுக்கு உன் அருள் வேண்டும், நம் குலத்தை காக்க வா என்று மனதால் வேண்டினாலே நிச்சயம் ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் பற்றிய விவரம் யார் மூலமாவது தெரிந்து கொள்வீர்கள். இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மை. பொதுவாக யாரை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஒரு நாள் தேடி வருவார்கள். இதைத்தான் டெலிபதி என்று கூறுவார்கள். அந்த டெலிபதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வ செயலுக்கும் அது பொருந்தும். தலைவாசல் காலிலும் பூஜை அறையிலும் தான் தன் குல மக்களை காக்க குலதெய்வம் வாசம் செய்கிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் வாசற்படியிலும் வீட்டின் பூஜை அறையிலும் அவரவர் குலவழக்கத்தின்படி மஞ்சள் குங்குமம் வைத்து தீபாராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு விதியாக சொல்லி வைத்தார்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொண்டு குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான். குலதெய்வம் தெரியாதவர்கள் நம் குலதெய்வம் வீட்டிற்கு வர என்ன செய்ய வேண்டும் என்றால், மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கரி இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து, திரும்பவும் சொல்கிறேன், மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கரி இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு வீட்டு வாசற்படி உட்புறம் நிலைப்படியின் மையத்திற்கு மேல் சுவரில் பித்தளை அல்லது செம்பு ஆணி அடித்து அதில் முடிந்து வைத்த துணியை ஆணில் மாட்டி பத்தி சூடம் காண்பித்து வந்தால் ஒரு வாரம் அல்லது 18 நாட்களுக்குள் நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்கு அவசியம் வரும். இது அனுபவபூர்வமாக கண்ட ஒரு நிகழ்வு.